ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு கம்பு வச்சு அது கூட பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு செய்ய போகிறோம். இந்த ஹாலிடேஸில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ஆரோக்கியம். அதுக்கு நம்ம அரிசி 1 கப் எடுத்துக்கிறோம். நார்மல் அரிசி தாங்க, வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தான். அதே கப்பில் 1 கப்பு கம்பு எடுத்துக்கிறோம். அதே கப்பில் துவரம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, முழு உளுந்து வெள்ளை உளுந்து 1/4 கப்பு, பூண்டு ஒரு 3 பல் பெரிய சைஸில், காஞ்ச மிளகா 2 நம்பர், காரம் சேர்த்து வேணும்னா இன்னொரு நம்பர் சேர்த்திக்கலாம், பட்டை 2 துண்டு, கிராம்பு 2 துண்டு, குருமிளகு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 10-15 பீஸ் இருக்கிற மாதிரி போட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரம் ஊறினாலும் தப்பு இல்லை, நல்லா மையாக அரைஞ்சி கிடைக்கும். அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த கண்டிஷனில் இருக்கணும். நீங்கள் வேணுன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீ கொஞ்சம் முறுமுறு லேசாக கிடைக்கும். இதுக்கு தேவையான சட்னி பார்த்துருவோம். அதுக்கு பூண்டு ஒரு 8லேருந்து 10 பல் எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா 3 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர் எடுத்துக்கலாம், தக்காளி ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோங்க, உப்பு தேவைக்கான அளவு அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம வணக்கி பச்சை வாசனை இல்லாமல் பண்ணுறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு வாணலி வச்சுக்கிறோம். சூடான எண்ணெய் ஊற்றி ஒரு 50 கிராம் கடலெண்ணெய் ஆர் தேங்காய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம். மிக்ஸி கழுவி ஊற்றிக்கிறோம். நல்லா இந்த இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி அதோட பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த கண்டிஷனில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம மறுபடியும் அடி பிடிக்காமல் கலரி எடுத்துக்கிறோம். அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. பாருங்கள், நம்ம இதுக்கு தோசைக்கு தேவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இதை நீங்கள் அப்படியே இறக்கி வச்சுருங்க. இப்போ தோசை சுடுறதுக்கு நம்ம மீண்டும் அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடான நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை உங்களுக்கு எவ்வளோ லேசாக வேணுமோ அந்த மாதிரி லேசாக ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதுலேயும் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ லேசாக பிடிக்குதோ இல்லை எவ்வளோ சின்னதாக பிடிக்குதோ, இல்லை உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கொயர் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவத்தில் நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2-3 குழந்தைங்க இருக்கும்போது போட்டு சாப்பிடக்கூடிய
அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கம்பு நிறைய பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்திருக்கிறோம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா குழந்தைங்களே நல்லா சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். நன்றி.